யூனிட் பார்க்க போறோம். யூனிட் 10. ஓகே, யூனிட் 10 வந்து ஒவ்வொரு வருஷமும் யூனிட் 10ல டிஃப்ரெண்டான விஷயங்கள் ஃபுல்லாவே கேட்டிருக்காங்க. பட் இருக்கிறதுலே சின்ன யூனிட் அப்படின்னு கேட்டா இந்த யூனிட் 10 தான் இருக்கிறதுலே. நம்ம பிஜி பொறுத்தளவு இருக்கிறதுலே சின்ன ரொம்ப 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 கம்மியான யூனிட். சரியா? ஸோ இதுல யூனிட் 10 பொறுத்தளவு நம்மளுக்கு 2000 லாஸ்ட் இயர், சரியா, அதாவது 2022ல லாஸ்ட் இயர்ல இந்த யூனிட் 10ல எத்தனை கொஸ்டின் சார் வந்ததுன்னு கேட்டா 9 கொஸ்டின் வந்தது. சரியா? லாஸ்ட் இயர் எத்தனை கொஸ்டின் வந்தது? 9 கொஸ்டின் வந்தது. இதுல 2 டாபிக்கா முதல் பிரிக்கிறேன் நானு. சார் யூனிட் 10 வந்து ஒரே மெட்டீரியல் தான். பார்ட் 1 என்ன சார் இதுக்கு முன்னாடி உள்ள மெட்டீரியல்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிலாம் கொடுத்தீங்களே. சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, சார் ஒரு மெட்டீரியல் தான் இருக்கு, இந்த மெட்டீரியல் இல்லையான்னு. பார்ட் 1 மட்டும் தான். சரியா? பார்ட் 1 கூட மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். இதை படிச்சாலே போதும், இதுக்கு மேல நீங்க ஒன்னும் படிக்கவே வேண்டாம். சரியா? 9 கொஸ்டின் ஷுவரா வரும். ரைட். ஸோ இதுல ரெண்டு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு வந்து என்னன்னா எவல்யூஷன். எது வரைக்கும் இந்த பிராக்கெட் போடுறேன் பாருங்க, மேக்ரோ எவல்யூஷன் டு ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன். இது வந்து எவல்யூஷன் டாபிக். இந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் இருக்கா, இது ஈகாலஜி கொஞ்சம். ஸோ போன வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் எவல்யூஷன்ல வந்து மொத்தம் 9 கொஸ்டின் கேட்டாங்களா. எவல்யூஷன்ல 5 கொஸ்டினும் மேன் அண்ட் பயோஸ்பியர்ல 4 கொஸ்டின் கேட்டாங்க சார். ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் இயர். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி 2019 டிஆர்பில எத்தனை கொஸ்டின் சார் கேட்டாங்கன்னு கேட்டா இந்த 10th யூனிட்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதான் கொடுமை. ஒரு கொஸ்டின் கூட கேட்கல சார் 2019. என்ன ரீசன்னா இந்த யூனிட் நான் ஏற்கனவே 9 யூனிட் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். 2019 5 கொஸ்டின் தான் கேட்டாங்க. 12 டு 15 கொஸ்டின் 13 கொஸ்டின் கேட்கணும் 9 யூனிட்ல. சரியா? பட் 2019 என்ன ஆச்சுன்னா 8வது யூனிட்லயே 23 கொஸ்டின் கேட்டாங்க. எது இம்யூனாலஜி, ஈகாலஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல 23 கொஸ்டின் கேட்கவே கூடாது. இப்படி தேவையில்லாம இருந்துட்டே கேட்டு விட்டாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. யார்கிட்ட நம்ம போய் கொஸ்டின் எல்லாம் பண்ண முடியாது. கேட்டதுதான். அதை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது 2019 இதுல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. சரி, அப்ப 2022 நம்ம படிக்காம இருக்க முடியுமா? 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2017 அதுக்கு முந்தின டிஆர்பில எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? 10 கொஸ்டின் கேட்டாங்க. எதுல? 10வது யூனிட்ல 10 கொஸ்டின்ல நல்லா கவனிங்க, 9 கொஸ்டின் எவல்யூஷன் சார். ஒரே ஒரு கொஸ்டின் தான் மேன் அண்ட் பயோஸ்பியர்ல கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் கரெக்ட் சார், இதுதான் எக்ஸாக்ட் கரெக்ட். நீங்க இது கூட ரொம்ப அதிகம் தான். 8, என்னோட கெஸ் வந்து 10வது யூனிட்ல 8 கொஸ்டின் வரும். 8 கொஸ்டின். அதுல வந்து இது 3 கொஸ்டின், இது 5 கொஸ்டின். என்னோட கெஸ். அதாவது ஆவரேஜா தான் நம்ம பார்க்கணும். 8 கொஸ்டின் ஷுவரா வரும். நான் மற்ற யூனிட்லாம் 10 டு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் சொல்லுவேன். இந்த இதுல 8 கொஸ்டின் தான் வரும். 8 கொஸ்டினுமே இந்த ஒரு மெட்டீரியல் போதும். ரொம்ப ஈஸியான யூனிட் தான். மெட்டீரியல் தாண்டி எல்லாம் கொஸ்டின் வராது. கரெக்டா எந்த இடத்துல கொஸ்டின் வரும்னு கிளியரா கிளாஸ்ல சொல்லிடுறேன். அந்த ஏரியா மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா போதும். கன்ஃபார்மா அந்த 8ஓ 9ஓ அவ்வளவு கொஸ்டின் அடிச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்ப டாபிக் மட்டும் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்ற டாபிக்ல எவல்யூஷன் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் டாபிக்கை பாருங்க, மேக்ரோ எவல்யூஷன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோ எவல்யூஷன் படிச்சிருப்பீங்க. இதுல 9th யூனிட்ல மைக்ரோ எவல்யூஷன். சரியா? இங்க வந்து மேக்ரோ எவல்யூஷன். அதுதான் நான் அங்க நடத்தும் போதே சொன்னேன். மைக்ரோ, மேக்ரோ, மெகா, குவாண்டம், இது எல்லாம் நாளையுமே 9th யூனிட்லயே நான் நடத்திட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ மேக்ரோ எவல்யூஷன் இது சிம்பிளா என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. திரும்பவும் சொல்றதான், டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன் வந்து ஒரு கொஸ்டின் வரும். மேக்ரோ, மைக்ரோ, மெகா, குவாண்டம். இதுல என்ன கேட்பாங்கன்னா ஒவ்வொன்னு என்ன லெவல்ல எவல்யூஷன் நடக்கும். ஸ்பீசிஸ் லெவலா, ஜீனஸ் லெவலா, ஃபேமிலி லெவலா, ஆர்டர் லெவல்ல, ஃபைலம் லெவலா, இவ்வளவுதான் கொஸ்டின். வேற ஒண்ணும் அங்க கேட்க மாட்டாங்க. சரியா? சரி, ரைட். அந்த ஏரியா வரும்போது பார்ப்போம். அடுத்தது ஜியாகிரபிக்கல் ரெக்கார்ட். கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின். போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க.
இதுல ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். நான் எப்படி படிக்கணும், அந்த டேபிள் எப்படி படிக்கணும், அது எந்த ஏரியால கொஸ்டின் வரும், எங்க நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதெல்லாம் கிளாஸ்ல நான் சொல்லிடுவேன். சரியா? ரைட். ஸோ ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட், ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன். இதுல ஒரு கொஸ்டின் வரும். ஆனா போன வருஷம் ஃபாசில ஒரு கொஸ்டின், ஃபாசிலைசேஷன்ல ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்தது. ஆனா ஒரு கொஸ்டின் தான் வரும் எப்பவுமே. சரியா? ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன்ல மொத்தமே 10 to 15 கொஸ்டின் தான் சார் இருக்கு. அதுக்கு மேல கொஸ்டினே கிடையாது. அதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு 5 to 7 கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். இவ்வளவுதான். இதுதான் கீ ஃபார் சக்சஸ். கரெக்டா அந்த ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டினை நான் சொல்லிடுவேன். அதை யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்க ஜாப்புக்கு போயிட்டே இருப்பாங்க. கிளாஸ்க்கு வரலன்னு நான் திரும்ப சொல்லுவேனா? சொல்லவே மாட்டேன். திரும்ப இந்த ரெக்கார்டர் கிளாஸ் கொடுப்பேனா? கொடுக்கவே மாட்டேன். நீங்களுக்கு உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா இப்ப நான் எதுக்கு கொடுக்குறேன்? கிளாஸுக்கு வந்தா உங்களுக்கு பெனிஃபிட், வரலன்னா பெனிஃபிட் கிடையாது. அதுதான் கிளாஸ்க்கு வாங்கன்னு சொல்றேன் நான். ரைட். ஸோ ஒரு கொஸ்டின் ஷியரா வரும் ஃபாசிலேஷன்ல இருந்து. அடுத்தது எவல்யூஷனரி ட்ரெண்ட். எவல்யூஷனரி ட்ரெண்டில் அந்த பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். பேரலல் எவல்யூஷன், ப்ராக்ரெசிவ், ரெட்ராக்ரெசிவ், இது எல்லாமே ஆல்ரெடி 9th யூனிட்லயே நான் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் இதுல 10th யூனிட்ல நடத்துனதெல்லாம் 9th யூனிட்ல வரும். 9th யூனிட் நடத்துனதெல்லாம் 10th யூனிட்லயும் வரும். சரியா? இதுல வந்து ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன், இதுவும் 9th யூனிட்லயே சொல்லிட்டேன். ப்ராக்ரெஷன் என்ன, ரெட்ராக்ரெஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம். பட் இதுல இது ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். பேரலல் எவல்யூஷன் என்ன, ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன் என்ன, ரெட்ராக்ரெசிவ் எவல்யூஷன் என்ன. சரியா? பட் போன வருஷம் அதுல கேட்கல. ரேட் ஆஃப் எவல்யூஷன் போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரி, இதுல மொத்தமே 3 கொஸ்டின் தான் சார் இருக்கு. 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். வருஷம் நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ட, தயவு செய்து இந்த 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் வரும், ஒரு கொஸ்டின் வரும்னா. அதை கூட சில பேர் படிக்காம போயிட்டா நான் என்னதான் செய்யறது? அதாவது ஆவரேஜ் எவல்யூஷன், ஸ்லோ எவல்யூஷன், ரேபிட் எவல்யூஷன், அவ்வளவுதான். இந்த 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன், இந்த 3 கொஸ்டின் படிங்க, ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் அந்த 3ல தான் ஒண்ணு வந்தது. 2019ல கொஸ்டினே கேட்கல. 2017ல அதுல 3ல தான் ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? சரி, பாத்துக்கலாம். ரைட். அடுத்தது கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். இது ஏற்கனவே 9th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. 9th யூனிட்ல கெமிக்கல் எவல்யூஷன். கெமிக்கல் எவல்யூஷனாவே இல்ல 2 நம்ம பார்க்க போறோம். அது 9th யூனிட்ல கேட்கலாம், இல்ல 10th யூனிட்ல கேட்கலாம் சார். என்னது? ஒப்ரைன் ஹால்டன் தியரி. அத யுரே அண்ட் மில்லர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் கெமிக்கல் எவல்யூஷன், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்து எவல்யூஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். இது கொஞ்சம் வேகா இருக்கும், பட் ரொம்ப பெருசா கேட்கறது இல்ல சார். எவல்யூஷன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் ஆரிஜின் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர் எவல்யூஷன் யூகேரியாட்டிக். சார் கேட்க மாட்டான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஆனா நான் நோட்ஸ் கொடுப்பேன், நோட்ஸ் கொடுத்துருப்பேன், நான் டெஸ்ட் கிளாஸ் வைப்பேன். நான் டெஸ்ட் நடத்தும் போது இதுல டெஸ்ட் கொஸ்டின் எடுப்பேன். அவன் கேட்கறான், டிஆர்பில கேட்கறான், கேட்கல, அது வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பட் லாஸ்ட் இயர் இதுல வரல. அடுத்தது ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. ஒரு கொஸ்டின் ஷோர், பட் போன வருஷம் வரல. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இதுல நீ எப்படி செலக்ட் பண்ணாலும் ஒரு டாபிக் சார். ஆனா 10 பக்கம் நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். மொத்தமே ஒரு 15 கொஸ்டின். அதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 5 தியரி. 5 கொஸ்டின் இருக்கு. அந்த தியரி யாரு சொன்னா? இதுதான் சார் டிஆர்பில கேட்டது. அதை தாண்டி வந்ததே கிடையாது. ஆனா சிஎஸ்ஆர் நீங்க ஸ்லெட்ல இது சிலபஸ் இருக்கான்னு எனக்கு கரெக்டா தெரியல. இருந்தா கன்ஃபார்ம் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவால இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அது மெயினா அந்த 5 கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் வரும். அந்த 5 கொஸ்டின் தான். என்னென்ன தியரி யாரு சொன்னா, அவ்வளவுதான். இன்னொரு 10 கொஸ்டின் ரொம்ப டீப்பா போனா. இப்படிதான் சார் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வருஷம் கேட்கல. அடுத்த பிரமிட்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன். ஹியூமன் எவல்யூஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. போன வருஷம் 2 கொஸ்டின் கேட்டாங்க சார். பிரமிட்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன். ஹியூமன் எவல்யூஷன்ல வந்து 100% ஒரு கொஸ்டின் ஸ்லெட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா இது ஹியூமன் எவல்யூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நான் சேலஞ்ச் பண்றேன் சார், மெட்டீரியல் தாண்டி வராது சார். அப்படி கொடுத்துருப்பேன் ஹியூமன் எவல்யூஷன். நோட்ஸே நீங்க எடுக்க தேவையில்லை. இந்த யூனிட் பொறுத்தளவு ரொம்ப நீங்க நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. அப்படியே நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஈஸி. கிளாஸ் நடத்தும் போது இதே நல்ல எங்க இந்த இடத்துல எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க கிளாஸ் வரலன்னா ஹியூமன் எவல்யூஷன் என்ன படிச்சாலும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது சார். எங்க கொஸ்டின் வரும்னு எப்படி தெரியும்? கிளாஸ்ல தான் சொல்லுவேன் நான். அதை பாத்துக்கோங்க.
அடுத்த ஹியூமன் ரேசியல், இது அவ்வளவு பெருசா ஒன்றும் கொஸ்டின் வர்றது இல்லை. ஹியூமன் ரேசியல் டைவர்சிட்டி, தியரி ஆஃப் ஹியூமன் ரேசியல். இதுல வந்து ஒரு 4 ரேசியல் டைப் இருக்கு, சரியா? அண்ட் ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன், அதுல அவ்வளவு பெருசா வர்றதில்ல. இதுல 4 டைப் ஆஃப் ரேசியல் இருக்குது. அதாவது நான் பின்னாடி சொல்றேன். அதுல கேட்டா அந்த 4ல ஏதாவது ஒன்று கேட்கலாம். இது வரைக்கும் அவ்வளவு பெருசா கேட்டது இல்லை, சரியா? ஸோ திஸ் ஆர், அப்போ ஒரு 4 to 5 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். 5 கொஸ்டின் வந்து என்ன வரும், இந்த ஏரியால கொஸ்டின் வரும். எது? எவல்யூஷன்ல. அடுத்தது மேன் அண்ட் பயோஸ்பியர் சார். மேன் அண்ட் பயோஸ்பியர் பொறுத்தளவு மேக்ஸிமம் 3 to 4 கொஸ்டின், 3 கொஸ்டின் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது ஈகாலஜி. இங்க வருங்க, இந்த சண்டே எழுதும் போது இதுல இருந்து நான் டெஸ்ட் வைப்பேன். என்ன சார் நடத்தாம டெஸ்ட் வைக்கிறேன்னு கேட்காதீங்க. மேன் அண்ட் பயோஸ்பியர் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு. பயோஸ்பியர் அங்க ஏற்கனவே நடத்தினதான் இங்கேயும் இருக்கும், புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது, சரியா? இது வந்து மேப்னு சொல்லுவாங்க, MAB. இது கூட எக்ஸ்பான்ஷன் பெற்றுவாங்க சார். MABயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர். இதுல ரோல் ஆஃப் மேன், த ரோல் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். போன வருஷம் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ், சரியா? அது மாதிரி பயோஸ்பியர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பயோஸ்பியர். அது பயோஸ்பியர்ல இது ஏற்கனவே நம்ம இதெல்லாம் 9th யூனிட்லயே படிச்சாச்சு சார். பயோஸ்பியர் 8th யூனிட்லயும் படிக்கிறோம், சரியா? பயோஸ்பியர் என்ன, அதை பத்தின ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மாடிஃபைட் த பயோஸ்பியர். இது வந்து பொல்யூஷன் ரிலேட்டடா. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால பயோஸ்பியர் என்ன பிரச்சனை வருது, பொல்யூஷன் ரிலேட்டடா. அது எப்படி மேனேஜ் பண்றது, மேனேஜ்மெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஆவரேஜா இந்த ஒரு 3 to 4 கொஸ்டின் ரொம்ப ரேரா தான், 3 கொஸ்டின் ஷியோர் இந்த ஏரியாவில் ஃபுல்லா கேட்பாங்க, சரியா? அது ஒரு காலத்துல இந்த ட்ரைபல்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சு சார். இப்ப என்ன தெரியல, கேட்க மாட்டேங்கிறாங்க. 2017, 15, 12 அதெல்லாம் ஒரு கொஸ்டின் ட்ரைபல்ல இருந்து கேட்டாங்க. இருந்தாலும் இப்ப ரொம்ப கேட்கறது இல்ல, சரியா? இன்னும் கேட்கல, நம்ம விடக்கூடாது, அதையும் நம்ம படிக்கணும். ஃபியூச்சர் மேன் அண்ட் பயோஸ்பியர், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் உள்ள விஷயங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் இவ்வளவுதான். 10 யூனிட், 10வது யூனிட் வந்து இருக்கிறதுலே சின்ன சின்ன யூனிட், சரியா? ஆவரேஜா நீங்க ஒரு 8 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 கொஸ்டின்ல ஏதாவது மெட்டீரியல் உள்ள ஏரியா, நான் எந்தெந்த ஏரியால எப்படி வரும் அதை நான் கிளியரா சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க போதும், சரியா? இப்ப டேக் மெட்டீரியல். மெட்டீரியல் எடுங்க. ஓகே, யூனிட் 10 எவல்யூஷன் அண்ட் மேன் அண்ட் பயோஸ்பியர், இதான் சிலபஸ், சரியா? இதுல மெயினா வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இதான் ஃபர்ஸ்ட். நம்ம இதுல மேக்ரோ எவல்யூஷன் அதெல்லாம் நான் பின்னாடி பாத்துக்கலாம், அதெல்லாம் 9th யூனிட்ல பார்த்துட்டோம், சரியா? மேக்ரோ எவல்யூஷன் பத்திலாம். இதுல வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அது வரைக்கும் நடத்துறேன், மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியா? ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் இது என்ன சார் ஜியாலஜிக்கல்? இது சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒருத்தர் சயின்டிஸ்ட் பேர் வித்தின் பிராக்கெட்ல பேஜ் நம்பர் 1ல கொடுத்துருக்கு பாருங்க, ஆடினோ கோவிந்தன். ஸோ இந்த சயின்டிஸ்ட் இவர் வந்து இவரோட ரோல் 1760ல இவர் ரோல் அதிகம் இந்த மேன் அண்ட் சாரி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல. இது என்ன சார்னு கேட்டா சிம்பிளா சொன்னா இட்ஸ் அ காலண்டர் ஆஃப் எர்த், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. அதாவது நம்ம ஒரு காலண்டர், இந்த வருஷம் காலண்டர் 2024 காலண்டர் என்னென்ன இருக்குன்னு சொல்றோம்ல, இது வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் வந்து காலண்டர் ஆஃப் எர்த்தோட காலண்டர். பாஸ்ட் ஹிஸ்டரி யாரெல்லாம் எப்பப்ப வந்தாங்க, எப்பப்ப இறந்தாங்க, எப்ப டாமினண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. The history of Earth will be divided into the number of major division. First, history Earth history வந்து ஒரு டிவிஷன் பண்றோம், மேஜர் டிவிஷன். ஆமா, அந்த டிவிஷன் பேர் தான் என்னன்னு கேட்டா ஈரா. கலரை மாத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த இருக்குதுங்களா, இதுக்கு பேர் என்னன்னா ஈரா. ஓகே, சோ ஈரா அகைன் வில் பி டிவைடட் இன்டு தட் ஈரா, சரியா? அதை வந்து திரும்ப சப்டிவைட் பண்றோம் இன்டு தட் பீரியட். இது ஃபர்ஸ்ட் ஈரா, இது வந்து ரெண்டாவது வந்து பீரியட், அது அடுத்த சப் டிவிஷன். ஃபர்தர் வில் பி டிவைடட் இன்டு தட் எபோச், மூணாவது, சரியா? சோ அப்ப இது கூட क्वेश्चन கேட்டிருக்காங்க சார் எக்ஸாம்ல. த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் தட்
ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அது பின்னாடி அது வந்து ஈரால அப்படி கேட்காம ஃபர்ஸ்ட் எதுக்கடுத்து எதை சப்டிவிஷன் பண்றோம், எதுக்கடுத்து எது சப்டிவிஷன், ஈரா, பீரியட், எபோச் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதெல்லாம் இந்த இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்லாம் எப்படி சார் நமக்கு தெரியும்னு கேட்டா, எவ்ரிதிங் அபவுட் ஸ்டடி அபவுட் த ஃபாசில்ஸ் ராக் பை மீன்ஸ் ஆஃப் த ரேடியோஆக்டிவ் டேட்டிங். இதை பத்தி தனியா ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன் வரும்போது டீட்டெயிலா சொல்றேன். சரியா? இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல சில தியரிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த டாலர்ஸ் லா ஆஃப் தட் இர்ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இவர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினல் என்வரான்மெண்ட் இன் விச் தட் எவல்யூஷன் அக்கர்ஸ் இன் காமன் பட் நாட் இன் ரிட்டர்ன். சரி, காமனா இருக்கும், திரும்ப ரிட்டர்ன் ஆகாதுன்னு ஒருத்தர் ஒரு கான்செப்ட் சொன்ன மாதிரி. அதுமாதிரி ஈகாலஜில பார்த்துப்போம் கோபிஸ் லா. இவர் என்ன சொல்லுவாங்க, அனிமல் டென் டு இன்க்ரீஸ் த சைஸ் டூரிங் த எவல்யூஷன். எவல்யூஷன் நடக்க நடக்க அனிமலோடைய சைஸ் வந்து ப்ரோகேரியாட்ல இருந்து யூகேரியாட், யூனிசெல்லார்ல இருந்து மல்டி சொல்லார், அந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அவர் சொல்லியிருக்காரு. பெர்க்மன் ரூல் இது எல்லாமே நம்ம லாஸ்ட் 8வது யூனிட்லயே படிச்சிட்டோம் டெம்பரேச்சர்ல. சரியா? பெர்க்மன் ரூல் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பா டெம்பரேச்சர்னு ஒரு 5 ரூல் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கேயும் சொல்றோம். The individual of the warm blooded animals inhabiting that it's a cold climate become a larger the average than in the individual of the same species of the warmer region or warmer climate. கொஞ்சம் லார்ஜ் சைஸா இருக்கும். கோல்டு ரீஜன்ல அனிமல் சைஸ், இந்த பியர் அதெல்லாம் பாருங்க, கோல்டு ரீஜன்ல நம்ம சைஸ் வார்மர் ரீஜன் இருக்கிற விட கோல்டு ரீஜன்ல சைஸ் பெருசா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எலின்ஸ்லா வந்து இவர் என்ன சொல்லிருப்பாங்க, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் த லிவிங் இன் த கூலர் கிளைமேட்ஸ் tend to have the small extremity to reduce the heat of the loss. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 8th யூனிட்ல பார்த்ததான் சார். மெக்லோகர் ரூல்னு ஒன்று இருக்குது. இது வந்து பாப்புலேஷன் ஆஃப் தட் ஸ்பீசிஸ் தட் அக்கர்ஸ் இன் த வார்ம் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் இட்ஸ் மோர் ஹெவிலி பிக்மெண்டட் தென் இன் தட் கூல் ட்ரை ஏரியா. இப்ப நம்ம பாருங்க, நம்ம மேக்சிமம் நம்ம எல்லாம் கருப்பன் மீன்ஸ் கொஞ்சம் பிளாக்கா தான் இருக்கும், ஃபேரா. இதே இந்த ஃபாரினர்ஸ் பாருங்க, ஏன்னா அவங்க அந்த இருக்கிற ஏரியா அப்படி, அவங்க கூல் அந்த மாதிரி இருக்க ஏரியா மீன்ஸ் அந்த நேஷன், அங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் கிடையாது. நம்ம வந்து வெயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பயங்கர பிக்மெண்டேஷன் இருக்கும். அதுதான் குளோபல் ரூல் சொல்லியிருப்பாரு. சைக்ளோமார்போசிஸ் இதுவும் நம்ம 8th யூனிட்லயே பார்த்திருக்கோம். அந்த வார்த்தையை சொன்ன டிஸ்கிரைப் பண்ண வந்து காக்கர். இதெல்லாம் ஆல்ரெடி we are discussed. அதுமாதிரி இதுவும் நம்ம 9th யூனிட்ல பார்த்ததான். இந்த பாருங்க கனெக்டிவ் லிங்க், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. எதெல்லாம் கனெக்டிவ் லிங்க், இந்த நியோப்ளினியா இதை கேட்டதா இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்லோட கேட்டிருந்தேன் டெஸ்ட்ல. சரியா? இதெல்லாம் கனெக்டிவ் லிங்க். அப்ப இந்த 2 ஃபைலத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம், ஒரு அனிமலோ இது ஏதோ ஒன்று சம்திங், அதுக்கு பார்த்தா கனெக்டிவ் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப 2 கேரக்டர் இருக்கும். இப்ப அனலிடா ஆத்ரோபோடானா பெரிபேட்டஸ் அனலிடா கேரக்டர் இருக்கும், ஆத்ரோபோடா கேரக்டர் இருக்கும். அதான் உள்ள விஷயங்கள். சரியா? அது மாதிரி பைலோட்டிக் எவல்யூஷன் ஆஃப் தட் எவல்யூஷன் லைன். இதுல இந்த ஃபாசில் அனிமல்ஸ் ரெகக்னைஸ்ட் பை தட் ஜீனோஃபோன் சொல்றது. அது மாதிரி மியோசின்ஸ் இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன் சார். சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். மேமல்ஸ் ரீச் த பீக் இன் த டைவர்சிட்டி எப்பனா இந்த மியோசின், இதெல்லாம் பின்னாடி டீட்டெயில் நான் சொல்றேன். சும்மா ஒரு இந்த இருக்குறீங்களா, இந்த இதை சொல்றேன் நான். அந்த மியோசின் அந்த ரீஜன்ல தான் வந்து மேமல்ஸ் வந்து பயங்கர பீக்கா இருந்துச்சா. ஏன்னா இது பாருங்களா, மேமல்ஸ் தான் இங்க வந்து ஃபுல்லா இருந்தது. அதுக்காக நான் இதை சொல்றோம். அது மாதிரி பேலியோசோயிக் ஈரால நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன் சார். இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, ஈரால நிறைய பீரியட் எபோச் அது மாதிரி ஈரா இருக்கு. சரியா? இதுல ப்ரீ கேம்பியன் இந்த இருக்குல்ல பேலியோசோயிக் ஈரா, இதுதான் வந்து கிரடல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் லைஃப் வந்து மெயினா ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீ கேம்பியன் ஒன்று சொல்லியிருக்கீங்க சார், பின்னாடி டீட்டெயிலா சொல்றது. இது ரொம்ப மைனூட்டா தான் உள்ள விஷயங்கள். இங்கதான் பேலியோசோயிக் தான் கிரடல் ஆஃப் ஆன்சியன்ட் லைஃப். அங்கதான் ஆன்சியன்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. எவல்யூஷன் ஷோயிங் தட் ஆன்சியன்ட் கேரக்டர்ஸ் த டேர்ம்ஸ் அதை நம்ம ரெட்ராகிரசிவ். இப்ப சில பேர் ஆன்சியன்ட் கேரக்டர்ஸ் திரும்ப ரீஅப்பியர் ஆகும், அதான் ரெட்ராகிரசிவ்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த நிறைய கேரக்டர் நம்ம அப்படி சொல்லலாம் ஆன்சியன்ட் கேரக்டர்ஸ். நம்ம இப்ப அனிமல் இருந்தா நம்ம மங்கில இருந்தா வந்தோம்னா சில பேர் உடம்பு ஃபுல்லாவே முடி இருந்தா அது ஆன்சியன்ட் கேரக்டர்ஸ். சில பேர் காதுல முடி இருந்தா அது மங்கில இருக்கும், அது ஆன்சியன்ட் கேரக்டர். அந்த மாதிரி சொல்றேன் நான். சரியா? ரைட். இந்த ரெட்ராகிரசிவ் எவல்யூஷன் ஸோ இந்த டூனிகேட்ஸ் சொன்ன பாத்தீங்களா, நம்ம ரெட்ராகிரசிவ் எவல்யூஷன் இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிப்போம். அதாவது எப்பவுமே லார்வா, சிம்பிள் லார்வா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அடல்ட்டா மாறணும். பட் டூனிகேட் எப்படி, அசிடியன் எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் லார்வா ஒரு சிம்பிள் அடல்ட்டா மாறுது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரெட்ராகிரசிவ் சொல்றது. சரி, ரைட். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது ஜியாலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இதுல
இதுல முதல்ல இந்த டேபிளை எப்படி சார் படிக்கணும்? இதுல 3 டைப் ஆஃப் டேபிள் கொடுத்துருப்பேன் சார். பேஜ் நம்பர் 1ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். சரியா? பேஜ் நம்பர் 3 அண்ட் 5ல 4 மூணுமே 3 டிஃப்ரெண்ட் புக்கு. பேசிக்ல இருந்து ஒரு நல்ல ஹைலி ஸ்டாண்டர்ட் புக் வரைக்கும் 3மே கொடுத்துருக்கேன். அப்ப ஏன் சார் ஒரு டேபிள் கொடுத்துட்டு விடலாம்ல சார்? எதுக்கு சார் இந்த 3 டேபிள் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா, டிஆர்பிக்கார எந்த புக்கை வேணாலும் எடுக்கட்டும், 3க்குள்ளதான் எல்லாமே இருக்குது, வேற எதுவும் கிடையாது. இந்த 3மே கொடுத்துறாரு. இந்த 3 டேபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. ஈஸி, படிக்கிறது ஈஸி. ஆனா எப்படி படிக்கணும் அது எல்லாமே நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். இது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டா, நீங்க பேஜ் நம்பர் 3க்கு வாங்க. எப்பவுமே மெட்டீரியல் டேபிள்ல மேல இருந்து தானே படிப்போம். இந்த ஜியாலஜிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் எப்படின்னா கீழ இருந்து மேல படிக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். எல்லா டேபிள் நம்ம மேல இருந்து தான் படிப்போம். இது மட்டும் கீழ இருந்து படிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஈரால இருந்து ஃபர்ஸ்ட் ஏசோயிக் ஈரா. அந்த 4வது பேஜ் நம்பர் 4ல இருக்கு பாருங்க, ஏசோயிக். சரியா? ஏசோயிக் ஈரா அப்படின்னா என்னன்னா, இந்த டேபிள்ல இருக்கு. நீங்க ரன்னிங் மேட்டர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா, நான் சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 5, 6ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா டேபிள பார்த்தாலும் ஓகே தான். ஏசோயிக் அப்படின்னா இதுதான் ஓல்டஸ்ட் ஈரா. அதான் நான் சொன்னேன், டேபிள் எங்க இருந்து படிக்கணும்? கீழ இருந்து படிக்கணும். இந்த டேபிள எப்பவுமே மேல இருந்து படிக்க கூடாது சார். இந்த டேபிள மேல இருந்து, ஆனா ஃபர்ஸ்ட் டேபிள் மேல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை ஏசோய்க்கு மேல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 1ல உள்ளது. 3 and 4 கீழ இருந்து. சரியா? கீழ இருந்து இப்படி ஏசோய்க்கு எங்க ஆரம்பிக்குதோ அங்க இருந்தா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே ரைட். அதுலயே இருக்கு ஓல்டஸ்ட் ஈரா ஏசோய்க். இந்த இடத்துல கூட நான் அது பெருசா மென்ஷன் பண்ணல. வேற டேபிள் இருக்கா? சரி, இது கூட கொஞ்சம் தெளிவில்லாம தான் இருக்கு. இதே பார்க்கலாம். ஏசோயிக் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஏசோயிக் ஈரா. அப்ப இது ஓல்டஸ்ட் ஈரா. தி என்வைரன்மென்ட் கன்சிஸ்டஸ் தி கோல் அண்ட் கேஸ் அண்ட் வேப்பர். இங்க சரி இதெல்லாம் நம்ம எப்படி தெரியும்னா, நம்ம எல்லாமே ஃபாசில்ஸ் மூலம் தான். ஏசோயிக் ஈரால நோ ஃபாசில்ஸ் ரெக்கார்ட். எந்த ஃபாசில்ஸ் ரெக்கார்டே கிடையாது. அப்புறம் எப்படி நம்மளுக்கு என்ன இருந்தது எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியும்? அது ஒண்ணுமே பார்க்க முடியல. அதான் ஏசோயிக் ஈரா. பேஜ் நம்பர் 4 பாருங்க, கீழே இருக்கும். நோ ஃபாசில் ரெக்கார்ட்ஸ். அதுக்கு அடுத்துதான் ஃபர்ஸ்ட் கிரேட் ரெவல்யூஷன் வில் பி அக்கர்ஸ். எவல்யூஷன்ல அதான் என்ன ஈரான்னு கேட்டா ஆர்கியோசோயிக் ஈரா. ஆர்கியோசோயிக். சரியா? பேஜ் நம்பர் 4ல இருக்கு பாருங்க. இது என்ன சார்? ஏஜ் ஆஃப் தட் யூனிசெல்லுலார் லைஃப். அதான் புரோட்டிஸ்டா. அப்பதான் ஃபர்ஸ்ட் புரோட்டிஸ்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப யூனிசெல்லுலார் லைஃப் எல்லாம் ஃபாசில்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கிடைக்கவே இல்லை. நோ ஃபாசில்ஸ் ரெக்கார்ட். பட் that time it's dominant in the prokaryotes and protozoans. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல வந்திருக்கு. ஞாபகம். சரியா? ரைட். அடுத்த ஈரா என்னன்னா புரோட்டோசோயிக் ஈரா. புரோட்டோசோயிக் ஈரா இது ஆர்கியோசோயிக் அடுத்த ஈரா. இது ஏஜ் ஆஃப் மெரைன் லைஃப். என்ன சார் திடீர்னு மெரைன் லைஃப் சொல்றீங்கன்னா, நம்ம ஒப்ரைன் கார்லட் தியரியும் யூரே மில்லர் சொல்லும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன்? த மதர் ஆஃப் லைஃப் யாரு? ஓஷன், கடல், சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்க இருந்துதான் மெரைன்ல இருந்துதான் ஒரு லைஃபே வந்ததுன்னு சொல்றேன். அதுதான் புரோட்டோசோயிக் ஈரால ஏஜ் ஆஃப் மெரைன் லைஃப் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க தட் இஸ் கால்ட் பிரிமிட்டிவ் இன்வெர்டிபிரேட்ஸ். இந்த ஆல்கே அது எல்லாமே இருந்துக்கும். கொஞ்சம் சில இது ஸ்கேன்லி த ஃபாசில்ஸ் ரெக்கார்டும் கிடைச்சிருக்கு. இதுல புரோட்டோசோயிக் ஈரால. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ நெக்ஸ்ட் அடுத்த ஈரா. அப்ப செகண்ட் கிரேட் ரெவல்யூஷன் வில் பி அக்கர்ஸ். தட் இஸ் கால்ட் பேலியோசோயிக் ஈரா. சரியா? சோ இதுல ப்ரீ கேமில்ல பேலியோசோயிக் ஈரா. அதுல நல்லா கவனிங்க, பிரைமரி ஈரான்னு சொல்லுவோம், இல்ல பேலியோசோயிக் ஈரான்னு சொல்லுவோம். சரியா? இதுல மொத்தம் இதை நான் ஏற்கனவே முதல்ல ஒரு வேர்டு சொன்னேன். இட்ஸ் ஆன்சன்ட் லைஃப். த கிரெடல் ஆஃப் ஆன்சன்ட் லைஃப். கேட்கலாம் கொஸ்டின். கிரெடல் ஆஃப் ஆன்சன்ட் லைஃப் எந்த ஈரா? பேலியோசோயிக் ஈரா. திஸ் ஈரா வில் பி டிவைட் இன்டு த 3 மேஜர் டிவிஷன். இந்த ஈராவை 3 மேஜர் டிவிஷனா பிரிக்கிறோம். பேலியோசோயிக் ஈராவை நீங்க இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்க பாருங்க. சரியா? அதுல என்னென்ன மேஜர் டிவிஷன் பார்ப்போம். தட் மேஜர் டிவிஷன் தட் இஸ் இன்டு எபோச். அதான் 3 இதா பிரிக்கிறது. ஒன்னு ஏர்லி பேலியோசோயிக் ஈரா, அது மாதிரி மிடில் பேலியோசோயிக் ஈரா, அடுத்தது லேட் பேலியோசோயிக் ஈரா. அப்படி 3 கேட்டகரியா பிரிக்கும் பேலியோசோயிக் ஈராவையும். சரியா? அப்ப ஏர்லி பேலியோசோயிக் ஈரால 3 எபோச் இருக்குது. நல்லா கவனிங்க. சரியா?
அது என்னென்ன சார் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் 1 கேம்பிரியன் பீரியட், 2 ஓடோவிஷியன் பீரியட், 3 சைலூரின் பீரியட். அப்ப இந்த மூணு தான் என்னன்னா ஏர்லி பேலியோசோயிக் ஈரா. சரி, அதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்ப ஈரா சொன்ன உடனே அடுத்தது பீரியட், அடுத்தது எபோச். சரியா? இது கரெக்ட் சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்து எது வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கிளாஸ் கவனிங்க. அதுக்கு அடுத்து கொஸ்டின் எப்படி கேட்பான்னு சொல்றேன் பாருங்க. எந்த ஈரால அப்பீர் ஆச்சு அந்த அனிமலோ அந்த ஆர்கானிசமோ ஏதோ ஒண்ணு, எந்த ஈரால எவால்வ், அப்பீர் மீன்ஸ் எவால்வ்டு, உருவானது. நல்லா கவனிங்க, எவால்வ்டு எந்த பீரியட் இல்ல எந்த ஈரால எந்த எபோச்ல டாமினண்டா இருந்தது. இது ரெண்டு தான் சார் ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியுமா? டாமினன்ட். இப்ப இந்த ஏஜ் ஆஃப் ஃபிஷ்னா கரெக்டா சொல்லிடுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஏஜ் ஆஃப் ஃபிஷ்னா டிவோனியன் பீரியட். ஆனா அப்ப டிவோனியன் பீரியட்ல தான் ஃபிஷ் வந்து டாமினண்டா இருந்திருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க தெரியுமா? when will be originate the fish அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால உடனே டிவோனியன் பீரியட் போட்டுருவாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷா டிவோனியன் பீரியட் போடு, தவறு ஆன்சர். இப்படி படிக்கணும். கொஸ்டின் அசால்ட்டா ரீட் பண்ணக்கூடாது. ஆரிஜின் கேட்டிருக்கானா டாமினன்ட் கேட்டிருக்கானா, சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கே தெரியும் எதுக்கு எடுத்து யார் வந்தா, அடுத்த ஃபிஷ்ஷா, அடுத்த ஆம்பிபியன், அடுத்த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், அதை வச்சு நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்லி பேலியோசோயிக்ல பாருங்க 3 எபோச். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கேம்பிரியன், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேம்பிரியன் பீரியட். அப்ப இதுல என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டா, இது யாரு சொன்னாங்க? டியூ டு தட் ஃபைண்டிங் த ராக். ஏன் சார் இதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னா, அந்த வேல் திமிங்கலம் வந்து இந்த கேம்பிரியா அப்படின்னு இடத்துல வந்து ஃபாசில்ஸ் கிடைச்சதா. உடனே அந்த பீரியட் அப்படி அந்த கேம்பிரியன் பீரியட்னு பேர் வச்சுட்டாங்க. த ஃபாசில்ஸ் ஆஃப் செல்ட் அனிமல்ஸ் நிறைய இந்த இதுல பாருங்க, ஃபாசில்ஸ் இன் இன்வெர்டிபிரேட்ஸ், ஷெல்ட் அனிமல்ஸ், மொலஸ்கா, எக்னோடெர்மேட்டா, அதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு ஃபாசில்ஸ். இத ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்ஸ் வில் பி அப்பியர் த கேம்பிரியன் பீரியட் சார். ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆரிஜின் ஆஃப் ஆல்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட். சரி, புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார். இங்க பாருங்க, இங்க கேம்பிரியன் எடுத்து இங்க டிஸ்பிளேல இதுல ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்ஸ் ஆர் அப்பியர்னு கொடுத்துருக்கோம். பட் இது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் தான். நீங்க நம்ம ரெஃபரன்ஸ் புக்கை வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து நெட் சோர்ஸ். நான் இப்போ டிஸ்பிளேல காமிச்சது நெட் சோர்ஸ். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கேம்பிரியன் பீரியட்ல தான் அப்பியர் ஆச்சுன்னு சொல்றாங்க. சார் பிளான்ட் பத்தி ரொம்ப நீங்க அனலைஸ் பண்ண தேவையில்லை சார். மேக்ஸிமம் அனிமல்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட். ரெண்டாவது பீரியட் என்ன சார்? ஓடோவிஷியன் பீரியட். அப்ப நல்லா கவனிங்க, இப்ப இன்வெர்டிபிரேட்ஸ் மேக்ஸிமம். அப்ப கோரல்ஸ் எப்ப அப்பியர் ஆச்சுன்னு கேட்டா இந்த பீரியட் தான் சார். ஓடோவிஷியன் கேட்கலாம். அப்ப நல்லா கவனிங்க, கோரல்ஸ் வந்துச்சுனாவே அந்த ஃபிஷ் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இதான் கொஸ்டின். ஃபிஷ் வில் பி எவால்வ்ட் இன் தட் ஓடோவிஷியன் பீரியட். அப்ப ஃபாசில்ஸ் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஃபிஷ், அந்த ஏர்லியஸ்ட் ஃபிஷ் இந்த ஆஸ்ட்ரோகோடாம் சொல்லும் பாத்தீங்களா, அந்த முதல்ல ஃபிஷ் உருவாயிருக்கும்ல, அதாவது இந்த வட்ட வாயினை கொண்ட மீன்கள், அதெல்லாம் ஃபாசில்ஸாவே கிடைச்சிருக்கு ஓடோவிஷியன் பீரியட்ல. அப்ப அதை வச்சுதான் அப்ப இந்த பீரியட்ல தான் ஃபிஷ் வந்து எவால்வ் ஆச்சுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வர்றாங்க. சரியா? அடுத்த மூணாவது தான் சைலூரின் பீரியட். சரி, இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். சைலூரின் பீரியட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். சரியா? சோ இங்க இந்த இதுல பாருங்க, ஏர்லியஸ்ட் ஃபிஷஸ் சொல்லுங்களா. அப்ப என்ன மீனிங்னா, இங்க ஃபிஷ் எவால்வ் ஆச்சு, ஓடோவிஷியன்ல எவால்வ் ஆச்சு. அப்ப உடனே ஒரு ஃபிஷ் வந்து பக்காவா இருக்காது, உங்களுக்கு தெரியும். அது ஜாலஸ் ஃபிஷ். அதான் நான் சொன்னேன், வட்ட வாயினை கொண்ட மீன், ஏக்னேத்தா, பேர் என்ன, ஹேக் ஃபிஷ், சுத்தி மீன். அந்த இது வந்து சைலூரின் பீரியட்ல கிடைச்சிருக்கு. ஜாலஸ் ஃபிஷ் ஃபாசில்ஸ் we are getting. இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். ஜாலஸ் ஃபிஷ் டு டிஸ்கவர் த சைலூரின் பீரியட். ஓகேவா? ரைட். அப்ப இங்கேயும் சைலூரின் பீரியட்லயும் ஃபிஷ் எவால்வ் தான். இங்க எவால்வ் ஆச்சு, இங்க ஜாலஸ் ஃபிஷ் அதிகமா இருந்தது. முடிஞ்சா? ரைட். இப்ப ஏர்லி பேலியோசோயிக் முடிஞ்சு. அடுத்த லேட் பேலியோசோயிக். இதுல ஒரே ஒரு சாரி, லேட் கிடையாது, மிடில் பேலியோசோயிக். ஒரே ஒரு பீரியட் தான். என்ன சார் கேட்டா, டிவோனியன் பீரியட். ஒன்லி ஒன் பீரியட். அப்ப இங்க இதுக்கு முன்னாடி சைலூரினும் ஓடோவிஷியன்லயும் ஃபிஷ் எவால்வ் ஆச்சு. அப்ப கண்டிப்பா இங்க ஃபிஷ் எப்படிதான் இருக்கும் இந்த பீரியட்ல?
உலகத்திலேயே டிவோனியன் பீரியட்ல வேற எந்த அனிமலும் கிடையாது. எங்க பார்த்தாலும் உலகத்துல ஃபுல்லா ஃபிஷ் தான் இருந்திருக்கு. தட்ஸ் அ ஏஜ் ஆஃப் ஃபிஷ், டிவோனியன் பீரியட். அப்ப எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம், உள்ளே தண்ணியில இருந்து போர் அடிச்சு போய் கொஞ்சம் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் வந்து கொஞ்சம் அப்பியர் ஆயிருக்கலாம் டிவோனியன் பீரியட்ல. சரியா? ரைட். அப்ப இது மிடில் பேலியோசோயிக் முடிஞ்சு, அடுத்து லேட் பேலியோசோயிக். லேட் பேலியோசோயிக்ல 3 எபோக்ஸ் சொல்றாங்க சார். 3. சரியா? 3 எபோக்ஸ். இதுல ஒண்ணு வந்து இதுல அப்ப கண்டிப்பா ஃபிஷ்ஷுக்கு அடுத்து யார் வந்திருப்பான்னு கேட்டா ஆம்பிபியன் தான். ஃபிஷ்ஷுக்கு அடுத்து யார் வந்திருப்பா சார்? ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நடத்தி அப்படியே கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இதோட டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே முடிச்சா அது சரியா வராது. ஒரு 10 டு மேக்ஸிமம் 15 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, கவனிங்க. லேட் பேலியோசோயிக் இது வந்து கார்போனிஃபரஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தீங்களா கார்போனிஃபரஸ். சரியா? இது வந்து ஃபிஷ்ஷுக்கு அடுத்து அது யார் வந்திருப்பா சொல்லுங்க? ஆம்பிபியன் தான் வந்திருப்பாங்க. லைக்கோபோட்ஸ், ஆம்பிபியன்ஸ். இதுல 3 எபோக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மிசிசிப்பியன் 1, 2 வந்து பெனிசுலின் 2, 3 வந்து இது பெர்மியன் 3. சரியா? இது ஜெனரலா இந்த கார்போனிஃபரஸ் தான் இந்த 2ஆ தான் பிரிக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? 3. இது கூட क्वेश्चन கேட்பாங்க. மிடில் அதாவது லேட் பேலியோசோயிக்ல எத்தனை எபோக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிசிசிப்பியன். அப்பனா லார்ஜ் ஃபாசில்ஸ் ஆஃப் த ஷார்க். ஷார்க்லாம் அதிகம் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன் ஆல்சோ. ஏன்னா இது இந்த டைம்ல பாருங்க இந்த ஏர்லியஸ்ட் ஆம்பிபியன்ஸ். அப்போ ஒரு ஃபிஷ்ஷுக்கு அடுத்து ஆம்பிபியன் தான் வந்திருக்கும். அப்ப அந்த ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது 2வது பெனிசுலின். இதுல என்ன இருக்கு? The winged insect and scorpion and spiders are dominant. Earliest reptiles ன்னு சொல்றாங்க வந்து. That is called primitive reptiles. Very important question. Primitive reptile, that is called Saimuria. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन சார், எது primitive reptile ன்னு கேட்பாங்க. அதாவது ரெப்டைல்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன தமிழ்ல என்ன சொல்றது? ஊர்வனவா? ஊர்வனத்தின் முன்னோடி யார்? இதுதான் क्वेश्चन. ஊர்வனத்தின் முன்னோடி யாரு? அப்ப ஊர்வனன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஊர்ந்து போறதெல்லாம் ரெப்டைல்ஸ். அதுக்கு முன்னாடி அப்ப யார் வந்திருக்காங்கன்னா சைமூரியா தான் வந்திருக்காங்க. தட்ஸ் a primitive reptiles ன்னு சொல்றாங்க. எந்த பீரியட்ல? பென்சுலின் பீரியட்ல. அடுத்து பெர்மியன் பீரியட். அப்ப இங்க என்ன ரெப்டைல்ஸ் அப்ப கொஞ்சம் வந்துருச்சு. அப்ப ரெப்டைல் இங்க ஆரிஜினேட் ஆகுது, நல்லா டெவலப் ஆகும். சரியா? இந்த மேமல் லைக் ரெப்டைல்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா? மேமல் லைக் ரெப்டைல்ஸ் will be originated இந்த பீரியட்ல. முடிஞ்சா? அப்ப பேலியோசோயிக் முடிஞ்சு. அதுக்கு அடுத்த ஈரா என்னது? மீசோசோயிக். இத செகண்டரின்னு சொல்லக்கூடியது. சரியா? சார் லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन இதான் சார். ரொம்ப ஈஸியான क्वेश्चन கேட்டாங்க. சரியா? மீசோசோயிக் ஈரால்னா the age of reptiles, the golden age of reptiles எது? மீசோசோயிக் ஈரா. இத லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி क्वेश्चन 2022ல கேட்ட क्वेश्चन. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா? அதுவும் என்ன क्वेश्चन? ஏதோ ஒரு சொன்னேன்ல சார் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஐ திங்க் சைலூரின் பீரியட். அதுவும் டிஆர்பில கேட்ட क्वेश्चन. ஐ திங்க் 2017 நினைக்கிறேன் அது. சரியா? இது லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन இது. ஓகே, ரைட். சோ ஏஜ் ஆஃப் அப்ப ரெப்டைல்ஸ் இங்க ஆரிஜினேட் ஆயிருச்சு. அப்ப எங்க டாமினண்டா இருக்கோ அதான் ஏஜ்னு சொல்லுவோம். டிவோனியன் பீரியட்ல தான் ஃபிஷ் வந்து டாமினண்டா இருந்திருக்கு. அதான் ஏஜ் ஆஃப் ஃபிஷ்னு சொல்றோம். Age of reptile. The era will be divided into the 2 major division. Again further will be divided into that epoch. எது? மீசோசோயிக் era. எது? ஏர்லி மீசோசோயிக், லேட் மீசோசோயிக். 2 தான் பிரிக்கிறோம். ஏர்லி மீசோசோயிக் அப்ப எதெல்லாம் சார் வரும்னு கேட்டா, இதுல இது ஃபர்ஸ்ட் எது? டெராசிக். 2வது வந்து ஜுராசிக். இதான் ஏர்லி. நல்லா ஞாபகம். இந்த 2 வந்து ஏர்லி மீசோசோயிக். சரியா? சோ அப்போ இந்த டெராசிக் வந்து இட்ஸ் அரைஸ் இந்த அப்போ நல்லா ஞாபகம். ரெப்டைல்ஸ்ல ரொம்ப டாமினன்ட் யார் இருந்தாங்கன்னா டைனோசர்ஸ். இட்ஸ் அரை டாமினன்ட் கிடையாது அந்த டயத்துல. ரெப்டைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் அரைஸ் ஆச்சு. டாமினண்டா சாரி டாமினன்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா ரெப்டைல் தான் டாமினண்டா இருந்தது. டைனோசரா அப்பதான் வந்து அரைஸ் ஆயிருக்கு. ஞாபகம். இட் ரைஸ் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டே இருக்குது. ஆரிஜின் அட்டாச்சுன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு அடுத்துதான் நம்ம எக்லைங் மேமல்ஸும் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரெப்டைல்ஸ் வந்துட்டாவே அடுத்து 2 கேட்டகரியா வந்துடும். ஒன்னு வந்து பேர்டு, இன்னொன்னு மேமல். அப்ப மேமல் வந்து ரெப்டைல்ஸ்ல இருந்து இங்கதான் இந்த எக்லைங் மேமல்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. எப்ப?
இந்த டெராசிக் பீரியட்ல, இந்த பீரியட்ல. அடுத்து ஜுராசிக், இது 2வது கேட்டகரி. அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேமலும் ஆரிஜினேட் ஆகும், பேர்ட்ஸ். அப்ப பேர்டு வில் பி ஆரிஜினேட்டட். தி ரைஸ் ஆஃப் த பேர்ட், பர்டிகுலரா ஃப்ளையிங் ரெப்டைல்ஸ், அந்த டிராகோ அந்த மாதிரிலாம் ரெப்டைல்ஸ்லயே பறக்க ஆரம்பிச்சிருக்கு சில ரெப்டைல்ஸ். அதுல ரொம்ப முக்கியமா வந்து ரெப்டிலியன் பேர்ட்ஸ், தட் இஸ் கால்ட் ஆர்கியோப்டெரக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஜுராசிக் பீரியட், நீங்க ஜுராசிக் பார்க்ல படம், அந்த படத்திலே ஆர்கியோப்டெரக்ஸ் காமிப்பாங்க. ஏன்னா அப்ப ஆரிஜினேட் ஆச்சு, டைனோசர் இருக்கும் போது அது ஆரிஜினேட் ஆச்சு. சோ இது ஃபுல்லா இந்த ரெண்டுமே ஏர்லி மீசோசோயிக். லேட் மீசோசோயிக்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது ஒண்ணு, இதான் என்னது கிரிட்டினஸ் பீரியட்ஸ். இங்கதான் சார் டைனோசராஸ் ரீச் இன் த பீக். உலகத்துல டைனோசர் மட்டும் தான் இருந்துச்சு, பயங்கரம். மத்ததெல்லாம் இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் இருந்தது. ஆனா டாமினன்ட் யாருன்னு கேட்டா டைனோசர்ஸ். கொஞ்சம் டைனோசருக்கு அடுத்து மேமல்ஸ் ஒரு குரூப் போயிருக்கு பாத்தீங்களா, அட்வான்ஸ்டு மேமல்ஸ் ஆல்சோ வில் பி அவார்ட். ஸ்னேக்லாம் இங்கதான் அப்பியர் ஆயிருக்கு, ஸ்னேக். சரி, சோ மீசோசோயிக் பொறுத்தளவு. அப்ப மீசோசோயிக்ல ரெண்டு கேட்டகரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்லி, லேட்ல ஒண்ணே ஒண்ணுதான். ஓகே, ரைட். அடுத்த ஈரா என்னது? சீனோசோயிக் ஈரா. இதான் டெர்டரி ஈரான்னு சொல்லக்கூடியது. ஏஜ் ஆஃப் மேமல், ஏஜ் ஆஃப் மேமல். அப்ப இங்க மேமல் வந்து டாமினண்டா இருக்குது. மாடர்ன் ஃப்ளோரா, ஃப்ளோரானா உங்களுக்கு தெரியும், பிளான்ட், மாடர்ன் பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல 2 டிவிஷன் தான் சார். ஒண்ணு வந்து என்னன்னா டெர்டரி, 2வது என்னன்னா குவாண்டரி. 2 பீரியட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல தான் மேமல்ஸ் வந்து பயங்கரமா டெவலப் ஆச்சு. டெர்டரி பீரியட்ல வந்து 5 எப்போச்சஸ் இருக்கு. இந்த வரிசையை போட்டு பாத்துக்கோங்க, 1 2 3 4 5. சரியா? கேட்கலாம், இந்த 5 எப்போச்சு கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்பாங்க, கீழ இருந்து தான் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து பேலியோசின், இட் அரைஸ் தட் ஆர்டிசம் மேமல்ஸ், இதுல ஓபோஸ் வந்து மார்சுபியல், அதுல அரைஸ் ஆயிருக்கு. 2வது இயோசின், த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த ஓலியோசின், ரைஸ் இன் த ஹையர் மேமல்ஸ். மியோசின், மேமல்ஸ் வில் பி அபண்டன்ட். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, மியோசின் மேமல்ஸ் ஃபுல்லா இங்கதான் அபண்டன்ட் ஆச்சு. பிளியோசின்னா கவனிங்க, இங்க என்ன போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இங்கதான் சார் இது ஹியூமன் எவல்யூஷனோட இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஹியூமன் எப்ப முதல்ல ஆரிஜின் ஆன அந்த உலகத்துல அப்படின்னு கேட்டா சீனோசோயிக் ஈரா தான். அதுல எந்த எப்போச்சுன்னு கேட்டா தட் இஸ் கால்ட் பிளியோசின் ஈரா. சாரி, ஈரான்னு சொல்லக்கூடாது, பீரியட் வந்து டெர்டரி, எப்போச் வந்து பிளியோசின். முக்கியமான கொஸ்டின். சரி, அடுத்தது குவாண்டனரி, 2வது. இது ஒன்லி ஒரே ஒரு எப்போச் தான், தட் இஸ் என்ன பிளியோசிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இதை தான் சொல்றாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இதுல வந்து மெயினா வந்து ஒன்லி ஒன் approach, that's a Pliocene. The mostly the extension of the mammal, நிறைய மேமல்ஸ் இறந்தது. இது ஐசி ஏஜ்னு ஒரு படம் கூட வந்துச்சு தெரியுமா? அதுல நிறைய இந்த மேமல்ஸ் மட்டும் நிறைய பெரிய பெரிய கொம்புகள்லாம், அந்த யானை எல்லாம் வச்சுட்டு இருக்கும், மாமூத்து அதெல்லாம். அந்த அனிமல்ஸ் ஃபுல்லாவே இந்த குவாண்டனரி பீரியட்ல நிறைய இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பர்டிகுலரா பிளியோசிட்டின் பீரியட் எப்போச்ல. சரியா? ரைட். அடுத்தது இது வந்து சீனோசோயிக் கூட முடிச்சுட்டாங்க இங்க. இன்னொன்னு வந்து சைசோசோயிக் ஈரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சைசோசோயிக். சோ இதுதான் சார் வந்து ரீசன்ட் ஈரா. இது ஓல்டு எடிஷன் புக்ல ஒரு மாதிரியா கொடுத்திருப்பாங்க, நியூ எடிஷன்ல இதை கொடுத்திருப்பாங்க. இதுதான் ரீசன்ட் ஈரா. சரியா? அதாவது நம்ம இருக்கிற காலம் எது அப்படின்னு கேட்டா நீங்க கீழே ஆப்ஷனை வச்சுதான் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சம்டைம் வந்து சீனோசோயிக் தான் கொடுத்திருக்காங்க, சைசோசோயிக் கொடுக்கலன்னா இதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இல்ல சைசோசோயிக் கொடுத்திருந்தா அதுதான் ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷனை வச்சுதான் நீங்க ஆன்சர் அங்க கிளிக் பண்ணணும். இதான் ரீசன்ட் அண்ட் போஸ்ட் கிளேசியல் ஈரா. அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் பிகம் எ மோர் அட்வான்ஸ்டு. மேன் இங்கதான் சார் டாமினண்டா இருக்காங்க. நம்ம தானே உலகத்துல, நம்ம டாமினன்ட் நம்ம தான். விச் ரைஸ் த வேர்ல்டு சிவிலைசேஷன் இங்கதான் நடந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு சிவிலைசேஷன், த ஈரா ஆஃப் மெண்டல் லைஃப்னு சொல்லுவாங்க. ஈரா ஆஃப் மெண்டல் லைஃப். ஏன்னா இப்ப ஃபுல்லா பாருங்க, இப்ப உலகத்தையே ஆட்டி படைக்க போறது ஃபியூச்சர் எதுன்னு உங்களுக்கு தெரியும். எது? anyone? Artificial intelligence. Yes. AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போயிருச்சு. இனி நமக்கு அடுத்த நம்ம ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரியா? ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பூரா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பாத்துக்கலாம். அதான் வேர்ல்டு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. சரியா? சோ அதுக்கு முன்னாடியே என்ன செய்யலாம், ஏமா படிச்சு டீச்சர்ஸ் ஆயிருங்க. ஓகே, வேற எந்த இன்டெலிஜென்ட் வந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல, அதாட்ட சம்பளம் மாசம் வந்துட்டே இருக்கும். சரி, நோ ப்ராப்ளம்.
ரைட் சார், தட்ஸ் ஆல் அபவுட் தட் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். இப்ப மெட்டீரியலுக்கு பேஜ் நம்பர் 1க்கு வாங்க. பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் 1 வாங்க. நான் திரும்ப சொன்னதே திரும்ப லைட்டா நான் ரீகால் பண்றேன். இதுல வந்து மேல இருந்து ஏசோயிக் வருங்க. இது 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 படிச்சு இது வந்து ரொம்ப ப்ரிசைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் இந்த டேபிள்ல கொடுத்துருப்பேன். ஏசோயிக், ஆர்கியோசோயிக், புரோட்டியோசோயிக், பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சீனோசோயிக்கோட முடிச்சிருக்கேன். அடுத்தது சைசோசோயிக் இல்லையே சார் அப்படின்னு கேட்க வேண்டாம். சில புக்ல ரீசன்ட் புக்ல மட்டும் தான் அது கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபுல்லாவே அந்த பீரியட்ல கொடுத்துருக்கேன். இங்க எபோச் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பீரியட்ல எப்ப எங்க டாமினேட் ஆச்சு, எது ஆரிஜின் ஆச்சு, எது டாமினேட் ஆச்சுன்னு இந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். அடுத்து நான் 3ஆம் பக்கத்துக்கு வாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எனக்கு காணாது சார், ரொம்ப இன்னும் டீட்டெயிலா எனக்கு வேணும்னு சொல்றவங்க இந்த 3ஆம் பக்கம் படிச்சுக்கோங்க. சோ 3ஆம் பக்கத்துல இது கீழ இருந்து படிக்கணும். ஆர்கியோசோயிக், புரோட்டியோசோயிக், பேலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக் ஈரா. சோ இப்ப நம்ம என்ன ஈரால இருக்கோம், நம்ம இப்ப என்ன காலத்துல இருக்கோம், நீங்க கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு கஷ்ட காலம் தான் சார் சொல்லக்கூடாது. சரியா? சீனோசோயிக் ஆப்ஷனை வச்சுட்டு பார்க்கணும். சீனோசோயிக் இருந்தா போடணும், இல்லைன்னா சைசோசோயிக் இருக்கான்னு பார்க்கணும். அந்த 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 ஸ்பாட்ல நீங்க அதை டெசிஷன் பண்ணி எடுக்கணும். ஞாபகம். சோ இதுல நீட்டா நானே டேபிள் கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணிருப்பேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டா சீக்வன்ஸ் படி நீங்க பார்த்துக்கோங்க. இல்ல சார், ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் எனக்கு காணாது, இன்னும் ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4ஆம் பக்கத்தை படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுல இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதெல்லாம் படிக்க முடியாது. இல்ல சார், அதையும் அந்த வேர்டு அதையும் நான் படிச்சிருவேன்னு சந்தோஷம், படிக்கணும் படிச்சுக்கோங்க. அது முடியல விட்டுருங்க. நீங்க படிக்க வேண்டியது நான் சொல்லிட்டேன். பீரியட், எபோச், ஆன்சென்ட் லைஃப், டாமினன்ட் லைஃப். சரியா? அதுல நான் 3ஆம் பக்கத்துல மட்டும் தான் சில பிளான்ட் கொடுத்துருப்பேன். முடிஞ்சா லைட்டா பார்த்துக்கோங்க. சரியா? So these are the important points regarding the bio first topic of that our syllabus. That is a ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட் ஆர் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இன்னைக்கு நடத்தினதுல ஒரு கொஸ்டின் வரும். இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் நடத்திருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 1/2 hour நடத்திருக்கேன், ஒரு கொஸ்டின் நடத்திருக்கேன், அவ்வளவுதான். சோ இதுல டிஆர்பில இந்த ஒரு கொஸ்டின், இதுல அது ஈவன் இதுல வந்தாலும் சரி ஹியூமன் எவல்யூஷனோட இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க சும்மா 9ஆவது யூனிட்டையே வச்சுட்டு இருக்காதீங்க. 10ஆம் யூனிட் நான் என்ன நடத்தணும்னோ அந்த யூனிட்டை படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதையே வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்த நான் என்ன சிலபஸ்னா அடுத்த சண்டே வந்து நான் 10th யூனிட் ஃபுல் போர்ஷன் சொல்லிடுவேன். அப்ப நடத்த அன்னைக்கு என்ன நடத்துறனோ அதையும் நீங்க என்ன செஞ்சிடணும், சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். எக்ஸிட் ஆக வேண்டாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். 1 minute வெயிட்.